السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாள் மக்ரிபுடைய தொழுகைக்கு பின் இந்த துஆவை ஓதி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தருகின்றான். பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்கின்றான். செல்வ செழிப்பை உண்டாக்குகின்றான். காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கின்றான். எல்லா வழிகளிலும் அல்லாஹினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய, அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட சிறந்த துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலம் நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. மக்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான விடயங்களை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அவன் ஏற்படுத்தி தருகின்றான். என்ன துஆ என்றால், மாஷா அல்லாஹு லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் أشهد أن الله على كل شيء قدير ما شاء الله لا حول ولا قوة إلا بالله أشهد أن الله على كل شيء قدير. இந்த துஆவினுடைய பொருளை பாருங்கள். அல்லாஹ் நாடியது நடக்கும். பாவத்திலிருந்து விலகவும் நன்மை செய்ய சக்தி பெறவும் அல்லாஹ்வின் உதவி கொண்டே தவிர வேறில்லை. நிச்சயமாக அல்லாஹ் எல்லா வஸ்துக்களின் மீதும் சக்தி படைத்தவன் என்று சாட்சியம் சொல்கின்றேன் என்று பொருள் படக்கூடிய இந்த துஆ கன்ஜுல் உம்மால் என்கின்ற ஒரு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.